வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். சாரீ லேண்ட் 5.5 meters 100% பியூர் ஒரிஜினல் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வித்தவுட் ப்ளவுஸ். ஒரிஜினல் கவுண்ட்ஸ் 60x80, ஆன்லைனில் சொல்கிற கவுண்ட்ஸ் 80 கவுண்ட்ஸ். பல்லுவில் வந்துட்டு உங்களுக்கு லைன் வந்துடும். அப் அண்ட் டவுன் கங்கா ஜமுனா பார்டர் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஒரே மாதிரி வர மாதிரியும் பார்டர் கொடுத்துருக்காங்க. மதுரை சுங்குடி சாரீஸ் அந்த டைப்னு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சரி செக்குடு வர மாதிரி கீழே அன்னம் மயில் வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. காட்டன் சாரீஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் அதை மட்டும் ஒரு சின்னதாக ரீக்காக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காட்டன் சாரீஸ் எங்கே வாங்கினாலும் சரி, வேறு இல்லை மற்ற உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த சில்க் காட்டன் சாரீஸில் கூட சாயம் போகும். பட்டு சேலைகளை சாயம் போகாமலாம் இருந்தால் நம்ம வந்து ட்ரை வாஷை கொடுத்துட்றோம். வீட்டில் வந்து வாஷ் பண்ணுற அதுக்கும் டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்டரை மட்டும் பட்டு சேலையில் சப்போஸ் சாயம் போச்சுன்னா இந்த பார்டர் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நல்லா ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் வினிகர் இல்லைன்னா லெமன் ஊற்றிட்டு அதில் பார்டர் மட்டும் ஃபஸ்ட்டு நனைச்சி எடுத்து கொடியில் காய போட்டுடணும். அப்போது அந்த பார்டர் இருக்கிற சப்போஸ் சாயம் லைட்டாக இது வச்சுனா கூட கீழே வந்துட்டு அப்படியே இறங்கிடும். நம்ம எதுக்கு இப்போ இந்த பட்டு சேலை ட்ரை வாஷ் கொடுக்குறோன்னா அந்த சாயம் வந்து இதில் ஒட்டிக்கும் அலசுறப்போன்ற பயத்தினால தான் ட்ரை வாஷை கொடுக்குறது. இந்த ஒரே கலரில் வரும் ஃபுல் சாரியும் சரியில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பார்டர். அந்த மாதிரி சாரீஸ்க்கு அப்படியே நம்ம வாஷ் பண்ணி தாராளமாக வீட்டிலேயே வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டு சேலைலாம் அதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பாக்கெட் ஷாம்பு, அதுக்கும் அதே மெத்தடு தான். சும்மா கும்மிலாம் அலசாமல் அப்படியே நனைச்சி முக்கி எடுத்துகிட்டு 2 தண்ணி அலசி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பியூரிட்டி இந்த மாதிரி ஆரோ வாட்ரு போட்டிருப்போம் பார்த்திங்களா, இல்லை கேன் வாட்டர், அது மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு கேன் வாட்டர்னு சொல்ல நினச்சிக்காதீங்க, கிணத்து தண்ணி உப்பு தண்ணியில் அலசாமல் அந்த மாதிரி ஃபில்ட்ரு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வினிகர் இல்லைன்னா லெமன் ஊற்றி ஜில்லுன்னு இருக்கணும் தண்ணி, அதில் நினச்சி எடுத்து காய போட்டுட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே பட்டு சேலை கட்டிக்கலாம். அதாவது ஒரே கலராக இருக்கிற சேரீக்கு சொல்கிறேன். இந்த டபுள் பார்டரில் வரும் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக, அந்த மாதிரி சேலைக்கெலாம் உங்களுக்கு சப்போஸ் ட்ரை வாஷ் கொடுக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பண்ணோன்னா இந்த ஸ்டெப் சொல்கிறேன். பார்டரை மட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கொடியில் போட்டுட்டிங்கன்னா அந்த பார்டரில் இருக்கிற சப்போஸ் லைட்டு சாயம் பிரிகிற மாதிரி இருந்தால் கூட அந்த தண்ணி கீழே வடிஞ்சிரும், மேலே போகாது. அதுக்கப்புறமா அந்த பாடி போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வேணும்னா தனியாக அலசி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணதுன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம், இல்லைனா ட்ரை வாஷ் கொடுக்க தான் பெஸ்ட்டு. நம்ம காட்டன் சாரீஸ்க்கு ட்ரை வாஷ் கொடுக்க தேவையே இல்லை. இதுக்கு சூப்பராக நீங்கள் எங்கே சாரீ வாங்கினீங்கனாலும் எங்ககிட்ட இது வரைக்கும் சாயம் போகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா சேலையோட ஒரு கார்னர் எடுத்து தண்ணியில் நனைச்சி பாருங்கள். சாயம் பிரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கையளவு உப்பு, கல் உப்பு எடுத்து கை பொறுக்கிற சூட்டில் வெதுன்னு தண்ணி இருக்கணும். கையை உள்ளே விட்டு எடுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கணும். சேலை முங்குற அளவுக்கு முக்கி எடுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த கல் உப்பு கரைஞ்சோன்னே சேலையை உள்ளே நனைச்சி வெளியில் எடுத்துருங்க. அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஐஸ் வாட்டர் சேலை முங்குற அளவுக்கு எடுத்து அதில் லெமன் ஆர் வினிகர், ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றுனீங்கன்னா, இல்லைன்னா லெமன் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, அதில் நனைச்சி காய போட்டுருங்க. அதை எடுத்து நீங்கள் அப்படியே வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வியர்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுவீங்க பார்த்திங்களா, அப்போது ₹1 ஷாம்பில் ஒரு அரை பேக்கெட் ஷாம்பு, அதே மாதிரி சேலை முங்குறளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா ஷாம்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாரியை முக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தண்ணி 2-3 தண்ணி வச்சு சும்மா அப்படி நீங்கள் அதை ஷோக் பண்ணி அப்படி எடுத்தால் போதும். புளியை கொள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி சும்மா அப்படி நினச்சி அப்படி எடுத்து நல்லா அலசிட்டு அப்படியே கொடியில் போட்டுட்டு கையாலேயே நீவி விட்டுட்டிங்கன்னா அயனிங் கூட தேவைப்படாது. இதுக்கு உங்களுக்கு கஞ்சி போட விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கஞ்சி போட்டுக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்கிது. கஞ்சி போட எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறவங்க ரெடிமேட் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா சும்மா சூப்பர் ஸ்டிஃபாக இருக்கும். அயன் பண்ணி கட்டிக்கலாம். நிறைய பேருக்கு காட்டன் சாரீ அப்படி நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுக்கிற சேலைகளை கண்டிப்பாக வெயிலில் காய வைக்கக்கூடாது. எப்படி நீங்கள் பட்டு சேலை நிழலில் உணர்த்துவோம்ல, அதே மாதிரி தான் காட்டன் சாரீஸும்.
ஏன்னா இது எல்லாமே நூலில் சாயம் ஏற்றி தான் அந்த சேலைகள் தயாரிக்கப்படுது. அப்போ சீக்கிரமாக பேட் ஆகும், வெளுக்க ஆரம்பிச்சிடும். போய் டைரக்ட் சன்லைட்டில் காய போட்டிங்கன்னா, செமி சீல்டான போர்ஷனில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுற சரி ஒரு 2 வருஷத்துக்கு கூட வரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மிஷின்லேயும் தாராளமாக போட்டுக்கலாம்.